வணக்கம். ஜூலை மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை? இன்று ரொம்ப நல்ல நாள். 4 ராசிகளுக்கு மட்டும்தான் சரியில்லை. எவை அந்த 4 ராசிகள் எல்லாத்தையும் சொல்கிறோம். குரு பகவான் இப்பொழுது மிதுனத்தில் இருக்கிறார். அதனால் என்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இப்போ சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறது, அதையும் சொல்லிடுறோம். மேஷராசிக்கார நேயர்களை, இன்றைக்கி ரொம்ப பிரமாதமான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். வெற்றி. இன்னைக்கு சனி பகவான் வக்கரகதி ஆரம்பிக்கிறது. எனவே கொஞ்சம் சனி பகவானுடைய உதவிகள் குறையும். ஞாபகம் வச்சுக்கோ. வழிபாடு சொல்லிடுறோம், பண்ணிவிடுங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது. ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திடுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். பிரமாதம். கலக்கிறீங்க. ஆமாம், பெருந்தன்மை ஜெயிக்கும். சனி பகவானுடைய வக்கர கதியினாலே உங்களுக்கு நன்மைகள் கொஞ்சம் குறையும். வழிபாடு பண்ணிக்கலாம். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது. ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திடுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, இன்றைக்கி உங்களுக்கு சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. புனர்பூசத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. இன்று உங்கள் பேச்சு சாமர்த்தியம் 3 நட்சத்திரத்துக்கு வெற்றியை தரும். சரி, சனி பகவான் வக்கரகதி ஆகிறார். 4 மாதம் வக்கரத்தில் பின்னோக்கி நகர்றார். மகரத்தை நோக்கி நகர்றார். அதனால் உங்களுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே தொழிலில், வியாபாரத்தில், உத்தியோகத்தில் சிரமங்கள் வர வாய்ப்பு இருக்குது. பரிகாரம் பண்ணணும் சொல்கிறோம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது. ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திடுங்க. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பேச்சு சாமர்த்தியம் வெற்றியை தேடித்தரும், உயர்வை தரும். உறுதி. சனி பகவான் வக்கரகதி உங்களுக்கு பெரிய நன்மை. கிட்டத்தட்ட 4 மாதங்கள் சனி பகவானுடைய கருணையினாலே உடல்நலம் மேம்படும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் லேசான உயர்வு வரும். உறுதி. தொல்லைகள் குறையும். அவ்வளோதான். இன்றைக்கி நாள் சூப்பர். புனர்பூசத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. அனுகூலமான எண் 4, 5, தெற்கு மேற்கு, பச்சை மஞ்சள். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் ஓம் பிரம்மதேவரே போற்றி, பிரகலாதனே போற்றி, பிருகுவே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது, கோயிலிருந்து படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது. ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்திடுங்க. சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. வெத்து கெத்து, அலட்டல் இருக்குது. பணிவு முக்கியம், வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா. சனி வக்கரகதி ஆவதனால் உங்களுக்கு எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை குறையும். 4 மாதத்திற்கு. ஆமாம், ஓரளவு குறையும் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்களை மனசுக்குள்ளே சொல்லுங்கள். சங்கடமாக இருக்கிறப்ப ஓம் தேவகுருவே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, திரௌபதியே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி கோயிலிருந்து படித்து பாருங்கள். நல்லது. சனி பகவானுக்கு இன்றைக்கி ஒரு கோயிலில் சூரியனுக்கும் சனிக்கும் தீபம் போடுறது நல்லது. ஆமாம், தீபம் போடுவது நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோற்க மாட்டீர்கள். கெட்டது தடுக்கப்படும். உறுதி.
கன்னிராசிக்கார நேயர்களே, இன்று சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. சனி பகவான் வக்கரகதி ஆவதனாலே உங்களுக்கு லேசான சிரமங்கள் உண்டு, குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டு, அதிர்ஷ்டம் குறையும். வழிபாடு பண்ணினா தப்பிச்சுக்கலாம். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி. மாணிக்க வாசர் அருளி இருக்கிற திருவெம்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். விசாகத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு வசதிப்பட நேரத்தில் தீபம் ஏற்றுங்க. உங்களுடைய பிறவிபலமான பெருந்தன்மை ஜெயிக்கும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். என்ன, சனி பகவான் வக்கரகதி உங்களுக்கு கொஞ்சம் தொல்லைகளை தரும். அம்மாவிற்கு தொல்லை வரும், சொத்து சுகம் வீடு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் வரும் 4 மாதத்துக்கு. அதனால் பரிகாரம் பண்ணிக்கோங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி. மாணிக்க வாசர் அருளி இருக்கிற திருவெம்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது, ஜாக்கிரதை. விசாகத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமான தீபம் போட்டுடணும். பொறுமை, நிதானம், கவனம், வழிபாடு முக்கியம். ஆமாம், உங்கள் வழக்கமான படபடப்பு அவசரம்லாம் வேணாம். அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை, பரிகாரம் பண்ணுனா. சனி பகவான் வக்கரகதி ஆவதுனாலே 4 மாதத்திற்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும், உதவிகள் பெருகும், எதிர்பாராத உதவிகள் வரும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், நல்லது. ஆமாம், காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்களை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் தேவகுருவே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, திரௌபதியே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சனி பகவானுக்கு இன்னைக்கு ஒரு கோயிலில் சூரியனுக்கும் சனிக்கும் தீபம் போடுறது நல்லது. ஆமாம், தீபம் போடுவது நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோற்க மாட்டீர்கள், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, கோபம், தடுமாற்றம், தேவையற்ற பேச்சு அதிகம், வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை, பரிகாரம் பண்ணுனா. சரி, சனி வக்கரகதியாவதனால் 4 மாதத்திற்கு உங்களுக்கு நன்மைகள் குறையும், தேவையற்ற வம்பு வழக்குகள் அதிகமாகும், குடும்பத்தில் சிக்கல்கள் வரும், பரிகாரம் பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்களை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் தேவகுருவே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, திரௌபதியே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. சனி பகவானுக்கு இன்னைக்கு ஒரு கோயிலில் சூரியனுக்கும் சனிக்கும் தீபம் போடுறது நல்லது. ஆம், தீபம் போடுவது நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோற்க மாட்டீர்கள், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, இன்று பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவிபலமான விடாமுயற்சி, பிடிவாதம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 6, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. சனி வக்கரகதி ஆவதனாலே உங்களுக்கு தொல்லைகள் லேசாக அதிகமாகும், உடல்நலத்தில் பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். லேசாக தான், மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி. மாணிக்க வாசர் அருளி இருக்கிற திருவெம்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு, நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, இன்னைக்கு சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை, பொறுமை, நிதானம், கவனம். பூரட்டாதியில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஆமாம், அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது, மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. நல்லதெல்லாம் தப்பாக தெரியும், தப்பெல்லாம் நல்லதாக தெரியும், கவனம். சரி, சனி பகவான் வக்கரகதி ஆவதனால தொல்லைகள், செலவு விஷயத்தில் அதிகமாகும், வீண் செலவுகள், வீண் வம்புகள் வரும், தூக்கம் குறையும், மன நிம்மதி குறையும். வழிபாடு முக்கியம். காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. சில மந்திரங்களை மனசுக்குள்ளே சொல்லுங்கள் சங்கடமாக இருக்கிறப்ப. ஓம் தேவகுருவே போற்றி, சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, திரௌபதியே போற்றி.
சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி கோயிலில் இருந்து படித்து பாருங்கள், நல்லது. சனி பகவானுக்கு இன்னைக்கு ஒரு கோயிலில் சூரியனுக்கும் சனிக்கும் தீபம் போடுறது நல்லது. ஆமாம், தீபம் போடுவது நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோற்க மாட்டீர்கள், கெட்டது தடுக்கப்படும், உறுதி. மீனராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. 3 நட்சத்திரக்காரர்களும் விநாயகருக்கு தீபம் போடணும். சரி, சனி வக்கரகதி ஆவதனாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகும், லாபம் பெருகும், உயர்வு வரும். 4 மாதத்திற்கு தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு, உறுதி. அனுகூலமான எண் 7, 6 வடக்கு தெற்கு பச்சை மஞ்சள். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் திருநள்ளாரே போற்றி, திருக்கொள்ளிக்காடே போற்றி, திருஞான சம்பந்தரே போற்றி, திருநாவுக்கரசரே போற்றி. மாணிக்க வாசர் அருளி இருக்கிற திருவெம்பாவை கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசியாத்துங்க, நல்லது. நேயர்களே, இன்று எப்படி இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.